அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற ஆவணி மாத பலன், தமிழ் மாதமான ஆவணி மாத பலன் அனைவருக்கும் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. எல்லாருமே ஆடி மாசம் எப்ப முடியும், ஆவணி மாசம் பிறக்கும்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஆவணி மாசத்துல எது மாதிரியா ஒரு வெற்றியான ஒரு மாதமாக இருக்குன்னு சொல்லி நம்ம அம்மன் அருள் டிவியில பார்க்க போறோம். தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில நம்முடைய சேனல்ல நிறைய கிரக பயிற்சி கொடுக்குறோம், சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அம்மன் அருள்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் விலகணும், அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப ஆவணி மாசம் எது சம்பந்தமா யோகம் இருக்க போகுது, இதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். பொதுவா பாருங்க, இந்த மாசத்துல விசேஷம், இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே ஆவணி பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்கல்ல. நம்முடைய முதல் கடவுளான, அதாவது ஆரம்பத்துல பிள்ளையார் சொல்லி போட்டுதான் எல்லா விஷயத்திலையும் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விசேஷமான விநாயகர் சதுர்த்தி இந்த ஆவணி மாசம் தாங்க வருது. அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப கிராண்டா கொண்டாடுங்க. எல்லார் வீட்லயும் ஒரு கண்டிப்பாக விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான நைவேத்தியத்தை படைச்சு அனைவருமே விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா ஆவணி மாசம் 22ஆம் தேதி இந்த விநாயகர் சதுர்த்தியானது ரொம்ப சிறப்பாக தமிழ்நாட்டுல, எல்லா வெளிநாட்டிலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய திருவிழான்னா இந்த விநாயகர் சதுர்த்தி தான். அனைவருக்குமே அந்த விநாயகர் பெருமானுடைய குருவுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கணும். ஏன்னா குரு அருளே திரு அருளே கிடையாது. அவரை வணங்காம எதுவுமே நடக்காது. எல்லாத்துக்குமே ஒரு வழி பிறக்கும் இந்த ஆவணி மாசத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பண்டிகை ஓணம் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. 29ஆம் தேதி வருது இந்த ஆவணி மாசம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆவணி அவிட்டம் 3ஆம் தேதி, ஆவணி மாசம் 3ஆம் தேதி இந்த நிகழ்வு வருது. இந்த 3 பண்டிகை தான் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை. எதுனா இந்த 3 பண்டிகை தான். முகூர்த்த தினத்தை பாத்தீங்கன்னா தேய்பிர முகூர்த்தம் பாத்தீங்கன்னா ஒரு 3 முகூர்த்தம் வருது. ஆவணி மாசம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது, 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது, 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. இதுல வளர்பிறை முகூர்த்தம் பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை சூப்பர் முகூர்த்தமா வருது. குரு உள்ள முகூர்த்தமாகவே இந்த பாருங்க இந்த மாசத்துல ஆவணி மாசத்துல வருது. அடுத்த வெள்ளிக்கிழமையில 21ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது வளர்பிறையில. 23ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில சுப முகூர்த்தம் வருது. அடுத்து 30ஆம் தேதி பாத்தீங்கன்னா அதே ஞாயிற்றுக்கிழமையில சுப முகூர்த்தங்கள் வளர்பிறை முகூர்த்தமாக வருது. 31ஆம் தேதி திங்கட்கிழமையும் வளர்பிறை முகூர்த்தம் வருது. இதான் இந்த மாசத்துடைய சுப முகூர்த்தங்கள். எல்லாருமே குரு அருள் கண்டிப்பா கிடைக்கும். இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப விசேஷமா கொண்டாடுங்க. இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எது சம்பந்தமாக, உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு பார்ப்போம். ஏன்னா ஆவணி மாசத்துலாம் சூரிய பகவான், அதாவது சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம், உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு. இந்த வீடியோ கடைசி மட்டும் பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தான் இந்த சிம்ம ராசி. இதுலயுமே சிம்ம ராசிக்காரங்க ஒரு தைரியமான ஒரு குணம் யார்கிட்ட இருக்கும்னா சிம்ம ராசி என்பதை கண்டிப்பா இருக்கும். தைரியமான குணம், தன்னம்பிக்கை இவங்க எப்போதுமே விட மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க. எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் சிந்தனை சிம்ம ராசி என்பதை கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வர்றார். இப்ப சூரியனா பாருங்க, எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய கிரகம் எதுனா இந்த சூரிய பகவான் தான். எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய குணம் இந்த சூரிய பகவான்கிட்ட கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நவகிரகத்திலே முதல் கிரகம் எதுனா சூரிய பகவான். இந்த சூரியனுடைய ஒளியை பாருங்க, யாருமே ஒளி இல்லாம இயங்காதுல்ல உலகமே. அப்ப இவங்களுடைய பேச்சுத்தன்மை எப்படி இருக்கும், ஒருத்தட்ட வாக்கு கொடுத்துட்டாட்டாலும் மாற மாட்டாரு பாருங்க. சிம்ம ராசியை பொறுத்தவரை சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய நபர்கள் சிம்ம லக்னம் சிம்ம ராசி. நான் தான் ராஜான்னு பேசுவாங்க. என்னுடைய பேச்சுக்கு நீ வா, உன்னுடைய பேச்சுக்கு நான் வரமாட்டேன் சொல்லுவாங்க. தைரியமான குணம், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. ஏன் தன்னம்பிக்கை விட மாட்டாங்கன்னா இந்த ராசி பாருங்க, இது ஸ்திர ராசி. ஸ்திரனா ஒரே நிலையா நின்று பேசக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி சொல்றாங்க. ஒருத்தட்ட ஒரு விஷயம் பேசுறாரு, அந்த விஷயத்துல இருந்து பின்வாங்க மாட்டார்.
அந்த விஷயத்த நம்ம எப்படியாச்சும் செஞ்சு முடிக்கணும் அந்த மைண்ட்ல போட்டு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாரு சிம்மராசிக்காரர். உங்களுடைய கேரக்டர் குணம் அப்படிதான் இருக்கும். ஒரே நிலையா பேசுவாங்க, நல்லா சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும். ஒருத்தட்ட வாக்கு கொடுத்தா பின்வாங்க மாட்டாங்க. அவங்களுடைய கேரக்டர் அனாவசியமா யாரையும் பேச்சு வச்சுக்க மாட்டாங்க. என் வேலை உண்டு, நான் உண்டு, நான் போய்கிட்டே இருக்கேன், போயிட்டே இருப்பாங்க. தனிமை விரும்புவாங்க, தன்மானத்தை பார்ப்பாங்க. அரசாங்க தொடர்பு, அரசு மூலம் அனுகூலம், பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர், தன்னுடைய குடும்பத்தை எடுத்து பக்குவம் பார்க்கக்கூடிய குணம், தன்மையான குணம், இது எல்லாமே இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் ரெண்டுக்கும் எடுத்துக்கலாம். குடும்பத்தை விட மாட்டாங்க. நம்ம ஒற்றுமையை பார்த்துக்கணும், நல்லா அனுசரித்து பார்த்துக்கணும், அனுகூலமாக பார்த்துக்கணுங்கிற சிந்தனை இவங்ககிட்ட நிறைய விதத்தை இருக்கும். தைரிய குணம், தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறா, இதை பற்றி நம்ம ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். இந்த ஃபுல்லாக நீங்கள் வாழ்நாள் பலன் எடுத்துக்கோனா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். இப்போ எல்லாருமே ஒரே நேரத்தில் பிறந்திருக்க முடியாது. எல்லாருமே நம்ம ஒவ்வொரு நேரத்தில் பிறந்திருப்போம். காலைல பிறந்திருப்பாங்க, மதியானம் பிறந்தாங்க, இரவுல பிறந்திருப்பாங்க. அப்போ ராசி சிம்ம ராசியை இருக்கலாம், ஆனால் லக்னம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது. நீங்கள் எடுத்து பார்த்துருப்பீங்க. இப்போ லக்னங்கள் மாறுபோது இங்கே பலன்கள் மாறுபடும். நம்ம உடம்புல 9 கிரகத்தை அட்டாச் பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்குது, ஒவ்வொரு பாவத்துக்கு. இப்போ தலைக்கு ஒரு பாவம், முகத்துக்கு ஒரு கிரகம், கழுத்துக்கு ஒரு கிரகம், இதயத்துக்கு ஒரு கிரகம், வயிறுக்கு ஒரு கிரகம், காலுக்கு ஒரு கிரகம், இது மாதிரி எல்லா கிரகம் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கும். அந்த நேர காலம் வரும்போது அந்த அந்த விஷயங்கள் வேலை செய்யும். இப்போ திடீர்னு நல்லா போயிட்டு இருப்பா, திடீர்னு ஒரு உடல் உபாதம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா திசா பத்தி பார்க்கும்போது இங்கே பலவீனமா இருக்கும். திடீர்னு வேலையே இல்லாமல் இருக்கும், திடீர்னு வேலை உத்தியத்தில் அவர் பெரிய ஆளாக இருப்பார். பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பயங்கரமா இருக்கும். அப்போ அவங்க அந்த கிரக அமைப்பு சூப்பரா இருக்கும் ஜாதகத்துல. அதனாலதான் எல்லா வீடியும் நான் என்ன சொல்லுவேன்னா, திசா பத்தியை கம்பேர் பண்ணுங்க. இது ஒரு பொது பலனா எடுங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனைகள் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க, திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. ஏன்னா யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. எல்லாத்துக்கும் கர்ம வினை கண்டிப்பா வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு எது மாதிரி இந்த ஆவணி மாசம் பலனை கொடுக்கப்பட பார்ப்போம். அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். கிரகம் பார்ப்போம். உங்க ராசிரியை பாருங்க, சூரிய பகவான், புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாங்க. 2ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா கேது பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் 11ஆம் பாவம் தான் வருவார். சூரிய பகவான் பாத்தீங்கன்னா 2ஆம் பாவத்துக்கு மாறிவார். கரெக்டா ஆவணி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம். 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து கன்னிய ராசிக்கு வந்துடுவார். புதன் பகவான் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல இருந்து உங்க ராசிக்கு வரார் புதன். சூரியனும் புதனும் உங்க ராசியில இருக்கிறாங்க. நல்லா பாத்துக்கணும், சூரியனும் புதனும் உங்களுடைய ராசியில இருக்கிறாங்க. இதுக்கு வந்து புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆட்சி பெற்ற சூரியனோட இந்த புதன் இருப்பது புத ஆதித்ய யோகத்தை உண்டு பண்ணும். யாருக்கு? சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அறிவு கிரகம் கூட இணையுது, அவ்வளவுதான். நல்லா பாருங்க, அறிவு சார்ந்த கிரகம் இந்த ஆவணி மாசம் உங்க கூட இணையுது. அடுத்து இன்னொன்னு நம்ம எடுத்து பாருங்களேன், 2ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசி போய் இணைகிறார். குடும்பஸ்தான அதிபதி, வருமானத்துக்குள்ள அதிபதி, பொருளாதாரத்துக்குள்ள அதிபதி, அடுத்து லாபஸ்தான அதிபதி உங்க ராசி மேல இணைகிற, உங்க ராசியோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து இருக்கிறார். அப்ப இங்க கெட்ட பலனை நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி கெட்ட பலன் சொல்லி இருக்கலாம். கண்டிப்பா நிறைய பேர் மருத்துவமனைக்கு போனவங்க பல பேர் சிம்ம ராசிக்காரங்க. யாருக்கெல்லாம் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சு, அலைச்சல் இருந்துச்சு, நிறைய தடைகளை பார்த்தாங்க, நண்பர்கிட்ட பிரச்சனை பார்த்தாங்க, டாக்குமெண்ட்ல பிரச்சனை பார்த்தாங்க, இடத்துல பிரச்சனை பார்த்தாங்க, பூமியில பிரச்சனை பார்த்தாங்க, நிறைய ஒரு தடைகளை ஒரு அலைச்சலை கண்டிப்பா பார்த்துட்டாங்க இதுக்கு முன்னாடி. ஏன்னா ஆடி மாசம் ஃபுல்லா சூரியன் எங்க இருந்தார்? கடகராசியில, ராசி அதிபதி 12ஆம் பாவத்துல இருந்தார். மருத்துவ செலவு, வீண் அலைச்சல், வீண் பிரச்சனை, வீண் வம்பு எல்லாமே சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பா பார்த்துருக்கணும். நிறைய பேர்
உடல் சார்ந்த பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வேலை உத்தியோகத்துல தடைகள், கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும். கணவன் மனைவி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, ஒரு தடைகள் தாமதங்கள், இவங்கள்ட்ட புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க புரிஞ்சுக்க விட்டு கொடுத்து போயிருக்க மாட்டாங்க, நிறைய ஒரு தடைகளை பார்த்துருப்பாங்க. குழந்தைக்கு மருத்துவ செலவுகள், இது மாதிரி நிறைய நிகழ்வுகளை பார்த்தவங்க யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க. ஏன் நிரந்தரமா வேலை கிடைக்கல, வெளிநாட்டுல பார்க்கவும் சரி, இங்க வேலை பார்க்கணும் சரி, வேற வேலை வெளிநாட்டுல வேற கம்பெனிக்கெல்லாம் ஓகே பண்ணிப்போம், ஆனா வேலை கிடைச்சிருக்காது, வேலை தாமதங்கள், மன உளைச்சல், அலைச்சல் எல்லாமே பார்த்துருப்பாங்க சிம்மராசிக்காரங்க. இனிமேல் வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல ஒரு காலமாக இருக்கு. நீ கரெக்டா பிளான் பண்ணி மட்டும் கரெக்டா போங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்தே தீரும். சிம்மத்தை பொறுத்தவரை டைமிங் சூப்பரா இருக்கு. கரெக்டா நம்ம பிளான் பண்ணி போனா கரெக்டா ஜெயிச்சுட்டு வெளியில வந்துடலாம். இந்த நேரம் சூப்பரான ஒரு நேரத்தை அழகா உங்களுக்கு அற்புதமா அமைச்சு கொடுக்கிறார் சிம்ம ராசியை பொறுத்தவரை. சிங்கமான பாதையில போகக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இந்த டைமிங். ஏன்னா உங்களுக்கு சூரியன் ஆட்சி பலமாகிறார், நேர 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப நீங்க வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க, வெளியூர்ல வேலை பாக்குறீங்க, எனக்கு வேலை கிடைக்கல, வேலை உத்தியோகத்துல கலகம் பிரச்சனை, எனக்கு வேலை பார்க்குற அதிகாரிட்ட பிரச்சனை, மேல பிரச்சனைக்கு அந்த வேலையை விட்டு நான் ஓடிடலாமான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க பாத்தீங்களா, அவங்கெல்லாம் இப்ப நிரந்தரமான வேலை கிடைக்கும். ஏன் வேலை கிடைக்கும், என்ன காரணம், ரீசன் தெரியுமில்ல. சனி பகவான சூரிய பகவான் பாக்குறாரு, வேற ஒண்ணுமே கிடையாது. சனி பகவான 2ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல மகனத்துல இருந்து நேரம் சூரிய பகவான் பாக்குறார். அப்ப நிரந்தரமா வேலை கிடைக்குமா கிடைக்காத, கண்டிப்பா 100% ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா அப்ப வேலை உத்தியோகம் நிறைய கிடைச்சிடும். வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க, இங்க வேலை பார்க்கணும், எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறது. மாணவ மாணவிகள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பாருங்க, படிப்பு கல்வியில எதிர்பார்த்த விட சூப்பரா இருக்கும் சார். வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கல்வியில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க சந்திக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. ஏன்னா சூரியன் ஆட்சி போலாம், அறிவு சார்ந்த கிரகம் புதன் உங்களுடைய பலம், புத ஆதித்ய யோகம், இது எல்லாமே படிப்பு கல்வி டாப்பா வைக்கும். அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க, கண்டிப்பா அரசாங்க வேலை 100% கிடைச்சிடும். உங்க லக்னத்தோட அரசாங்க தொடர்பு கிரகம் இருந்துட்டா அப்ப அரசாங்க வேலை உண்டு. இதுல எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுப்பார். அதே மாதிரி வீடு கட்டுறவங்க, இடம் வாங்குறவங்க, பூமி வாங்குறவங்க, வண்டி வாங்குறவங்க, வாகனத்தை மாத்துறவங்க, இது எல்லாமே மாற்றக்கூடிய நேரம் வரும். ஏன் வரும்னா 4ஆம் வீட்டுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு போறாரு யாரு, செவ்வாய் பகவான். அவர் லாபஸ்தானம் 5ஆம் இடத்தை பாக்குறாப்ப நீங்க சொந்தமா வீடு கட்டி இடம் வாங்கு, பூமியை வாங்கு, இதாவது எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் அமைச்சு கொடுக்குறாரு. அப்போ பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல உள்ள வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், அம்பு பிரச்சனை, இடம் பிரச்சனை, பூமி பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுப்பா இந்த ஆவணி மாசத்துல. அதாவது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அரசாங்கம் மூலம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா உயர் பதவி, ஆயுள் சார்ந்த, உடம்பு சார்ந்த, மருத்துவ செலவுலாம் இருந்ததுலாம் இருக்காது. அதே மாதிரி பாருங்க, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பேர் சிம்ம ராசிக்காரங்க சாதிக்கக்கூடிய நேரம் வருது. நல்ல ஒரு தொழில நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது. நல்ல லாபங்கள், தொழில ஒரு மாற்றங்கள், எதிர்காலங்கள், இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு. சூப்பரா ஒரு தொழில் ரீதியாக. தொழில் ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல கேதோட சேர்ந்து சுக்கரன் நீசாவான் எடுத்துவார். நீசம் எடுக்கக்கூடாது, நீச பங்க ராஜயோகமா மாறும். ஏன்னா சுக்கரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம், சூரியனுடைய கால்களை போவார். அப்ப சூரியன் ஆட்சி பலத்துல இருக்க, அப்ப சூப்பரான யோகத்தை கொடுத்துருவார். தொழில் வில சாதிக்கலாம் சிம்ம ராசிக்காரங்க. தசாபதி நல்லா இருந்தா இப்ப சூப்பரான ஒரு யோகம் இருக்குங்க, பயங்கரமான யோகம் இருக்கும். தொழில்ல பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பாருங்க, திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேர் கிடைக்கும். அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு நிறைய பண்ணிடுறாங்க. ஜாதத்தை பார்த்து தசாபதி கண்டிப்பா லாட்ரி முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா யோகம் உண்டு. திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாகுங்க. எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிங்க, கனவு மனைவி ஒற்றுமை இல்லாம தடைகள், ஒரு பிரச்சனை, இது எல்லாமே பாத்தீங்கல்ல, இனிமே பார்க்க மாட்டீங்க. முதல் திருமணம், 2ஆவது திருமணம், இல்ல காதல் திருமணம், இது எல்லாமே ஓகே ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும். பெண்கள் சாதிக்கலாம் எல்லா விஷயத்திலையும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், அரசாங்க வேலை, அரசியல்வாதிக்கலாம் சொல்றேன். நிறைய பேருக்கு அரசியல்வாதி, அரசாங்க வேலை, அரசியல்வாதி, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப இந்த டைம் வருங்க, நல்ல ஒரு வெற்றியா வருது. இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம். அவருடைய முதல் நட்சத்திரம், அதாவது மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இதுலயுமே பாருங்க, ஒரு வேலையை கொடுத்தா அதை செய்யக்கூடிய நல்ல ஒரு பக்குவமான குணம் யார்கிட்ட இருக்குன்னா மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கும். ஒரு வேலையை கரெக்டா பக்குவமா பண்ணுவாங்க. ஒரு வேலையை டக்குன்னு முடிக்கக்கூடிய குணம், பக்குவமான தன்மையான குணம், ஒரு எல்லாமே இந்த மக நட்சத்திரத்துல பிறந்தவங்கள்ட்ட இருக்கும். இனிமே பாருங்க, உங்களுக்கு போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. என்ன மனசுல ஆசை வச்சு அந்த ஆசை எல்லாமே அனுகூலமா இருக்கும். குடும்பம், வருமானம், இன்கம், லாபம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு.
எதிர்பார்க்கறோம் டபுள் மடங்காட்டாங்க டாப்பா வந்து அமையும். வருமானத்தை பிரித்து கொடுக்குறாரு. இடம் வாங்குற யோகம், பூமி வாங்குற யோகம், வண்டி வாங்குற யோகம், வாகனம் வாங்குற யோகம், வேலையில் இடம் மாற்றம், தொழில் மாற்றம், எல்லாமே சூப்பரா வருது. நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பூர்வ நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுடைய ராசி அதிபதி நீசம் ஆகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கும். நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப், கணவன் ஒற்றுமை, இதை கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். தசாபதி நல்லா இருந்துட்டா இப்ப வீடு, இடம், பூமி, இதுல பணத்தை வரையும் பண்ணணும். வேலையில் இடம் மாறுறது, தொழில் இடம் மாறுறது, இது மாதிரி மாற்றங்களை கண்டிப்பா பண்ணிக்கலாம். உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், இது எல்லாமே நல்லா அனுகூலமாக வாய்ப்பு. அடுத்து உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய அமைப்பு வருது. அரசாங்கம் மூலமா நிறைய உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குற ஒரு தலைமை பொறுப்பு, தன்மானம், இது எல்லாமே தேடி வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், லாபம், வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கு. பெருங்கொண்ட பண இன்கம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக, ஒரு வீரமான ஒரு பாதையாக வருது. வரக்கூடிய ஆவணி மாத பலன் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.